ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி டொமைன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏடிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் மேனேஜ் போனீங்கன்னா இதில் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு இருக்கும். ஸோ நமக்கு என்ன ரோல் வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஏடிடிஎஸ் வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். ஒன்று வந்து இதில் வந்து ஏடிடிஎஸ் வந்து சூஸ் பண்ணணும் அண்டு டிஎன்எஸ் சூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரோட நேமு. ஸோ இதில் வந்து ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோலை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து டிஎன்எஸ், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் அட்டாச் ஆகிடும், அதுலேயே வந்துடும். ஸோ ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே இன்ஸ்டால் கொடுக்க வேண்டியதான். இன்ஸ்டால் கொடுத்துட்டு இந்த ப்ராசஸ் ஒரு 3 to 4 minutes ஆகும். ஸோ நம்ம வந்து ஐபி அட்ரஸை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கிங் போயிட்டு நெட்வொர்க்கிங் ஷேரிங் சென்டருக்கு போயிட்டு ஸோ ஐபி அட்ரஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் ஃபாலோயிங் ஐபி அட்ரஸ். ஸோ 192.168 இது வந்து கிளாஸ் சி ப்ரைவேட் அட்ரஸ்ஸு. ஸோ குரூப் ஐடி 1, அதுக்கப்புறம் 100ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஈஸியாக மார்க் பண்ணுறதுக்காக. அண்டு சப்நெட் மாஸ்க்கு இது வந்து என்னென்னா லாஜிக்கல் கேட்வேன்னு சொல்லுவாங்க. 1.1 இதன் வழியாக தான் வந்து இந்த டிராஃபிக் ஃப்ளோ ஆகுன்றது. டிஎன்எஸ் இதுதான் டிஎன்எஸ் சர்வரு, அதனால வந்து லூப் பேக் அட்ரஸே கொடுத்துக்கிறேன். அப்படி கொடுக்கறதுனால இதையே 1.100 வந்து எடுத்துக்கும். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது ஃபீச்சரு. பிஃபோர் தட் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஃபயர்வால் வந்து டிசேபிள் பண்ணிவிடுவோம். நம்ம லேப் பர்பஸ்க்காக பண்ணுறோம், அதனால் ஃபயர்வால் வந்து டிசேபிள் பண்ணிடுறோம். சிபிஎல் ஃபயர்வால் நம்ம கான்ஃபிகர் பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கலாம். ஐசிஎம்பி ப்ரோட்டோக்காலை வந்து அலோவ் பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. அது பண்ணால் நமக்கு வந்து பிங் ரெக்வஸ்ட்லாம் ஆகும், அதனுடைய கம்யூனிகேஷன் ஆகும். அதாவது கிளைண்ட் டு சர்வர் வந்து கம்யூனிகேட் ஆகும். ஐசிஎம்பின்ற போர்ட்டை வந்து அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணால் வரும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக பண்ணுறதுனால இது பண்ணிப்போம். அதே போல் கிளைண்ட்டோட மிஷின்லாம் பேரலாக வந்து நம்ம இதை வந்து ஃபயர்வால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபயர்வால் .cpl போட்டாலும் வரும். ஸோ இதில் வரலன்னா நம்ம வந்திருக்கு, இதில் வந்திருக்கு. டர்ன் ஆஃப் போயிட்டு இதுலேயே வந்து ஃபயர்வால் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் வந்து அட்ரஸ் கம்யூனிகேட் ஆகும். நான் பேரலாக வந்து இதுக்கு இதோடைய அட்ரஸையும் வந்து இது பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு ஈத்தர்நெட் போர்ட்டு ஐபி அட்ரஸ், ஸோ ஐபிவேஷன் 4 இதில் வந்து யூஸ் ஃபாலோயிங் அட்ரஸ் 192.168.1.100. ஸோ இதுதான் அதோடைய அட்ரஸ். இது வந்து டிஃபால்ட் கேட்வே. ஸோ லாஜிக்கல் டிஃபால்ட் கேட்வே இது, ரைட். அண்ட் வந்து ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வர். டிஎன்எஸ் சர்வர் எது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே சர்வருக்கு டிஎன்எஸ் சர்வர் வந்து 192.168.1.100. இப்போ சர்வர் தான் வந்து டிஎன்எஸ் சர்வரு. ஸோ இதில் வந்து நம்ம ஓகே கொடுத்துடலாம். சரி, பிஃபோர் தட் வந்து நம்ம லாஜிக்கல் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்றது செக் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன்றது ஒரு மேலே வரக்கூடிய லேயர்ஸு. ஸோ இந்த லாஜிக் லேயர் 3ல் வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பிங் 192.168.100. ஓகே, இதோடைய கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்குது, அதனால தான் 4 times ரிப்ளை ஆகுது. அதிக டைம் ஆகுதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், -n போட்டு 1 time சொல்லி பண்ணிங்கன்னா, சாரி இதில் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுக்கும், ஒரே டைம் வந்து ரிப்ளை ஆகும். பேக்கெட்லாம் வந்து சென்ட்டு ரிசீவ்டு கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் வந்து 0% இருக்குது, கரெக்டாக இருக்குது கனெக்டிவிட்டி. இப்போ இதில் வந்து ப்ரொமோட் பண்ணணும். சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சர்வர் வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ ப்ரொமோட் திஸ் சர்வர் டு டொமைன் கண்ட்ரோலராக பண்ணணும். டொமைன் கண்ட்ரோலர்னால் என்னென்னா எல்லா டொமைன்ஸ்க்கும்
ஒரு டாப் ஆஃப் த டொமைன் வந்து டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்கிறோம். இங்கே வந்து டாப் ஆஃப் த டொமைன்றது எதுவும் கிடையாது. ஐ எம் கோயிங் டு கிரியேட் வந்து நான் என்ன பண்ண போகிறோம், skserver.inன்னு ஒரு டொமைனை கிரியேட் பண்ண போகிறோம். இதனுடைய கண்ட்ரோலில் தான் யூசர்ஸ், குரூப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே, பிரிண்டர்ஸ் எல்லாமே அட்டாச் ஆக போகுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. ஸோ டெலிகேஷன் கேட்குது. இந்த டெலிகேஷன் சர்வர் கிடையாது, இதுதான் மெயினான சர்வரு. ஸோ அதனால் போயிட்டே இருக்குது ப்ராசஸ்ஸு. இந்த நெட் பயாஸ்ன்றது வந்து ஷார்ட்டாக கூப்பிட்ற நிக் நேம். skserver.inன்றதுக்கு பதிலாக skserverனு வரும். நீங்கள் வேணால் இது கால் இட் எஸ்கேன்னு கூட கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் பேஸ்டாக வருது. ஸோ இதில் 3 ஃபைல் இருக்குது. டேட்டாபேஸ் ஃபோல்டர் வந்து விண்டோஸில் வந்து NTDSலாம் செய்யாது. அதே விண்டோஸ்லேயே லாக் ஃபைல் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ அதெல்லாம் NT ஸ்டோர் ஆகுது. இது வால்யூம், சிஸ்டம் வால்யூம் பற்றின இன்ஃபர்மேஷனும் /sys வால்யூம்ன்றதில் ஸ்டோர் ஆகுது. ஸோ யூ ஹேவ் டு கிளிக் நெக்ஸ்ட்டு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, ப்ராசஸ் வருது. ஒரு ப்ரீ ரெக்வசைட் செக் வந்து பண்ணுது. அதாவது இதில் ஆல் ப்ரீ ரெக்வசைட் செக்ஸ் பாஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. சம் இது இன்ஃபர்மேஷன் சிம்பிளாக வந்து டெலிகேஷன் ஆகலன்னு வருது. ஸோ கிரிப்டோகிராஃபி வந்து கம்பேட்டபிள் இல்லைன்ற போல வருது. டொமைன் கண்ட்ரோல் ஹாவ் எ டிஃபால்ட் ஃபார் த செக்யூரிட்டி செட்டிங் நேம்டு அலோ கிரிப்டோகிராஃபி அல்காரிதம் கம்பேட்டபிள். ஸோ விண்டோஸ் NTயோட கம்பேட்டபிள் இருக்குது, இது வீக்காக இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதனால் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ரீ ரெக்வசைட் செக் ஓவர். ஸோ யூ ஹேவ் டு கிவ் இன்ஸ்டால். ஸோ இதோட ப்ராசஸ் முடியறதுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும். அப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த மெசேஜ் இன்ஃபார்ம் ஆகுது. ஸோ யூ ஹேவ் டு மேக் க்ளோஸ் பண்ணிடுறோம் நம்ம இதோட இதை. ஸோ க்ளோஸ் ஆனோடனே ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ ரீஸ்டார்ட் ஆனோடனே லாகின் பேஜ் வந்திருக்கு. skserverன்றது skserver.inனா skserverனு சொல்ல / வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வந்திருக்கு. இதில் வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து அப்ளை பண்ணணும். பாஸ்வேர்டு அப்ளை பண்ணணும். வந்து சர்வர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதில் வந்து ADDS இந்த டூல்ஸில் வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ், டொமைன் சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இதுக்குள்ள இதெல்லாம் ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டடாக உள்ளதெல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து டொமைன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து server.in இதோடைய தான். இதெல்லாம் யூசர்ஸ், குரூப்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுற ஏரியா. இது நம்ம வந்து ஒரு டொமைன் கம்ப்யூட்டரை ஆட் பண்ணால் தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து நமக்கு லையபிளாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சர்வீசஸ்க்கெலாம் வந்து சர்வர்லேருந்து இந்த கிளைண்ட்டுக்கு வந்து கொடுப்போம். சரிங்களா? தேங்க்யூ.